இங்க இருந்தா நம்ம பொழப்பு பார்க்க முடியாது. என்ன பொழப்பு பாக்குறே? அம்மா இங்க இருந்து பல தொழில் உனக்கு முன்னால பண்ணினது நான். அம்மா எனக்கு முன்னால எனக்கு முன்னால நீ பண்ணு இல்ல பண்ணாம இரு. சரி எல்லாரும் முன்னாலதான் பண்ணுவாங்க பின்னாலே பண்ணுவாங்க. குடி வச்சு வேணா செய்ய. யார் நீ எப்படி வேணாலும் ஆண்டா உனக்கு எட்டாதுன்னு சொல்லு. நீ அப்படியே மட்டும் பேச. நான் வேலைய போய் பாப்பேன். சத்தம் போட்டு பேச கூடாது. ஓத்தா சாரி ஃப்ரெண்ட் செத்து பேரதா இல்ல நான் சவுண்ட் போடுற வாயமுற நாயே பட்டி பீத்து நாய் மேல ஆடுக்கிட்டு மூக்க பாறா ஒண்ணு டான்ஸா ரெவடி சிரிக்கியாடா வெச்சுக்க வாயில வச்சு ஏய் இரும்மா ஏய் மம்மா சொல்லேடா ஏய் சொல்லு தோட ஏய் வாடா ஏதுடா டேய் டான்ஸா இல்ல சென்னையில இருந்து புடிச்சேலடா எங்க புடிச்சானே தம்மாளி ஆம்பள தானே பொட்ட ஏய் பொட்டையாடி டேய் ஆம்பள தானடா அந்த பொம்பளை புள்ள வாடா ஏமா ஏய் அந்த புள்ள உன்னை புடிச்சு தள்ளுது நெஞ்சில வாங்க ரெண்டு கை என்ன பண்ற நீ மயிர புடுங்க சொல்றியா என்ன செய்யணும் ஏய் பாரு என்ன என்ன செய்யணும் ஆம்பளையா நீ என்ன அந்த புள்ள புடிச்சு தள்ளவ நீ ரெண்டு கை என்ன பண்ற உன் பேச்சு மாதிரி ஏய் தள்ளியா வாயா நான் தள்ள மாட்டேன் நீ தள்ள சொல்லுவே சால சங்கத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுவே நான் 5000 நான் தண்ட ஓசில நொட்டுவாங்களோ ஏய் விஜயா இந்த ஓட்ல இங்க ஓட்டாத சரி பொம்பளை இடிக்குதே உரசுதே நம்ம செவன நிப்போம் நான் நின்றா நோ கட்டிக்கிட்டு ஏறற அப்புறம் நீ சும்மா இருக்கே நான் தான் ஏற முடியும் இந்த ஏறறதுக்குல நான் சும்மா நிக்கிறேன் ஏய் இந்த மொட்டை ஓட்டல யாகிட்ட ஓட்டாத சும்மா அந்த மிரட்டல் ஊட்டல் நம்ம கிட்ட வச்சுக்கறாத கத்தி இதல வேற எவனாவது பார்த்தா வச்சுக்க அத கேன போய் வருவே அவன்ட்ட போய் ஓட்டனே நீ தான் மிரட்டாதம்மா என்ன பண்ண போற நோ கட்டிக்கிட்டு ஏறற என்ன பண்ணுவே என்ன செய்வ என்ன பண்ணுவே ஆஹா சூப்பரா சோனமுத்தா வேறட்டிரு கொண்டே வந்து ரோட்டை விட்டு வா இவ யாரு மயிர புடுங்க ஆண் பெருக்கத்துக்கே கேவலமா போட்டு பாப்போம் நீ ஏன் நானும் பாப்போம் வந்தலந்து மடார் மடார்னு குத்துறான் அப்புறம் குனிய வச்சா எப்படி இருக்கும் அக்கா நான் ஒண்ணுமே செய்யலக்கா அவன் அவன் வரட்டும் உம்மால அவனை தூக்கி பாவடைக்கல ஒரே அம்மாக்கு சூரியமூர்த்தி சைத்தா ஜாகட்டும் இப்ப சூரியமூர்த்தியை சுருக்கப்பட்டு விட போறேன் அது ஏற்கனவே முண்டை அப்படிதான் உட்கார்ந்து இருக்கு அவன் ஆள் பார்த்தா இருக்க வெங்களுக்கு போல போட்டாதான் சரியா வரும்னு சூரியமூர்த்தி இங்க வாவே நீ வந்து நடிக்க வா அவரே என்கிட்ட எவ்வளவு ஆகியிருக்காரு சரி கட்டிக்கிட்டு ஏறாதம்மா ஏறுவோம்னு சட்டம் போட நீ என்னடா என்ன ஏறாதுங்கற அக்கா ரெண்டு பையலுங்க வந்திருக்காங்க பாத்துக்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு பாத்து 10 பையன் வந்தாலும் நான் சமாளிப்பேன் இந்த முண்டையில 5 நிமிஷத்துக்கு அம்மா நீ சமாளிப்பே சரி நீ ஆளை பார்த்து இடம் விடாத நினைச்சுக்கிட்டு இருக்க பாம்பல தள்ள தள்ள ஒதுங்குறேன்னு நீ தள்ளுறதுக்கு முன்னாடி நான் ஒதுங்கி போறேன்னா சும்மா ஒதுங்கி போறேன் நீ என்ன போட கேன பையில கிறுக்கு பையில போட்டு அடி மடார் மடார்னு குத்து எல்லாத்தையும் விளக்கு பார்த்து கொண்டு அடி போட தூமியா குடிக்கணும் நீ என்ன வேணாலும் செய்ய நான் எல்லாத்துக்கும் செவனே நிக்கிறேன்னா எல்லாம் இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான் இந்த ஏடிஎம் மிஷின்ல நீ சொருவனா வெளிய வராத சம்பாரிச்சு என்னடா இருக்கு வேற ஒரு மஜரும் இல்ல இப்படி தான் சொல்றேன் ஆனா 4 வீடு வாங்கி இருக்க என்னடா கார் வாங்கி இருக்க என்னடா கார் வாங்குன தவறான ஒரு பஸ் வாங்கி இருக்க ராணிமலை வழியில 10 பிளாட் வாங்கி நீ ஓ வேலை மீற பாரு போட்டு கொடுக்காம முகர மீற பாரு இஞ்சாமா எது வாங்குன என்னம்மா சரி என்ன சொல்லு என்ன சொல்லு இந்த தலையில அடிச்ச மாதிரி ஆம்பளை தலையில அடிச்ச மாதிரி பேசாத கார்த்தி சரி விஜயா இந்த பொம்பளைட்டயாவது பேசு என்கிட்ட வாயை குடுக்கையில பாத்து கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நான் பயந்தால அதுக்கு நானும் பயந்தால கேன போய் வருவேன் அவன்ட்ட போய் ஓட்டனு இன்னைக்கு வாச்ச கேன பையில நீ தானடா அப்ப நான் கேன பையனா நீ எனக்கு மாட்ட கேன சிரிக்குதானே நான் என்ன நான் பாட்ல வேற என்ன வேலை வந்த இடத்துல என் பொழப்ப கெடுத்து விட்ட அப்படி உன் பொழப்பு என்ன பண்ணல என்ன பொழப்புக்கு வந்தோம்னு எனக்கே தெரியல மறந்து போயிட்டேன்டா நீ அடிச்சு அடியில எல்லாத்தையும் மறந்துட்டு நிக்கிறேன் ஏய் நீ நான் இங்க இருந்தா பொழப்ப பார்க்க முடியாது முதப்பதன பாப்பன் போடல என் பேரை சொல்லவே மறந்தவே ஆமா சரி நான் வந்து கிளம்பி வந்தேன் இங்க இருந்தா நம்ம பொழப்பு ஓட்ட முடியாது என்ன பொழப்பு ஓட்ட எப்படி
என்ன பொழப்பது? நான் பெரிய புரோட்டா மாஸ்டர். ஆத்தாடி உண்மை படைவியோ? ஆமா. நல்ல வேலை கட்டி வச்சிருக்கேன். புரிச்சு புரிய உங்களுக்கு பெணையணும்னா சொல்லுங்க. அப்படியே நீ மெனையணும்னா நான் தூக்கி பின்னால போகுதான் தெரியணும். அம்மா உருண்டை உடிக்கிறதுல ஃபேமஸா நான். எங்க பாப்போம்? நீங்க ஈன் மட்டும் சொல்லுங்க. ஆம் புரிச்சு. என்ன கழிச்சு கேப்ப என்ன புடிவீலோ? சரி ஆளை பார்த்து இடவடா. என்ன பண்ணுவ? நீ என்ன எடுத்துக்கிறேன்னா ஆளு போனா ஒரு 10 ஆளு இப்படி குண்டா இருக்கானே. என்ன மயிர் இருக்காவே அப்படின்னு ஆளை பார்த்து இடவடா. கல என்னெல்லாம் கட்டிக்க போற பொம்பளை யோகாரி. எப்படி சொல்ற? கட்டில் மெத்தையே தேவல நானே மெத்த மாதிரி இருப்பேன். உண்ட நீ படுத்தினா அவளை வலிச்சு தாளணும். அழைச்சு தள்ளனா அப்புறம் சல்லி. வேற என்ன? ஏமா சல்லி நீ மேல படுத்தத சோலி முடிஞ்சு போச்சு. ஆமா சல்லின்னு இருந்தா ரோலர் இருந்தா தான் போட்டு. அது ரோலர் ஜல்லிக்கு தேவை. ஆமா மணல் கேட்டா ரோலர் தேவை. ஜல்லிக்கு தேவை அந்த ரோலர். உனக்கு தேவை கார்த்திக் ராஜா. ரோலர் மாதிரி பிரட்டி அடிப்பீங்களோ? பிரட்டி அடிக்க தேவை வெட்டுவீங்களோ? என்னத்த நீ பண்ணி புடுவா? எவ்வளவு நீள வெட்டுவ குழி? யாரு? ஆனா வெட்டுற குழி முழுசா இருக்கணும். அம்மா முழுசா இருக்கு பாதியா. நான் எப்ப போதுங்கறேனோ அப்பதான் நீ குழியில இருந்து சேத்தி போய் தூக்கணும். அப்பதான் உனக்கு விஸ்வநாதன் சூரியமூர்த்தி தான் அவங்க ரெண்டுமே கிளம்பாத வண்டி. நமக்கு செட்டாத அப்படினா அது ரெண்டும் கிளம்பவே கிளம்பாது. யாரு? கிளம்பாத வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நான் என்ன பண்ணேன்? அப்படி சொல்லாத. அப்ப சாப்பிட்ட சாப்பாடு அப்படி கம்பு சாப்பிட்டேன் கம்பா நின்னுச்சு. எழுப்ப கேழ்வரகு சாப்பிட்டேன் இப்பயுமே அது கம்பு தான் சாப்பிடுது. சுகருக்கு கம்பு கேழ்வரகு சாப்பிட்டேன் கிளம்பி நின்னுச்சு. இப்ப சாப்பிடுறவள அம்புட்டு கெடுதல். எப்படி? இப்ப சாப்பிடுறவள எதை சாப்பிட்டாலும் பாஸ்புட் தான். என்னமா பாஸ்புட்? ஆமா பாஸ்புட். பாதியோட போக வேண்டியதா? பாஸ்புட்னு பாஸ்ட் அதோட புட்டு போட்டு அதோட நம்ம தெரிய தெரிய கூடாது. சரிமா அதனால சரி. சரி சித்தப்பா நீ பிரச்சனை பண்ண சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பா நோட்டா போட்டேன்னு வச்சுக்க. சித்தப்பா இன்னும் பேசினா சரின்னு பார்த்தா சித்தப்பாங்கிற சித்தப்பா எவ்வளவு முறையா இருக்கு வேற முறையா பேச வேண்டியானே. சரிங்க சித்தப்பா கோபப்படாதீங்க. பெத்த பிள்ளைனா காசுக்காக பீய திங்கிறீங்க. காசு உனக்கு 10,000 சம்பளம் கொடுத்தா மகளை கூட கட்டி பிடிச்சி ஏறிவியாடா மாலை கட்ட பையில அப்படின்னு நான் கேட்கலாம். சரி சித்தப்பா என்ன மாலை சொல்லி வந்தா பிள்ளைய வரணும் உள்ளையா அது வேலையை பண்ற என்ன? சரி நான் ரொம்ப அதெல்லாம் வேற பொம்பளைய பார்த்து சொல்லு. யாரு? யாங்கட பார்த்து சொல்லாத. சும்மா ஆயி ஓயின்னு சொல்லாதமா. நீ என்னத்த செஞ்சுருவ? நீ என்ன பண்ணி கிழிச்சு போடுற? குட்டுத்தட குறும்பி போயிடும். நான் போட்டேன்னா சட்டார் மாட்டோம். அவனை கீழே அடிச்சா மேல போய் கடமுனா போடுற போல பொட்டு கலண்டுவோம். கிண்டி கலங்கிறது கீழோல வேற வெடுக்கு முடிக்கிறேன். நாலு பக்கம் நரம்பத்து நடுவரம்ப சொறி புரிஞ்சு மாட்டி வடக்கெடுத்து பட்டக்க போற நேரமே உருவி விடுவேன். ரெண்டே புடிச்சு திருவி புரிஞ்சு இது நான் கீழோல புடிச்சு தொங்கி போடுவேன். பூந்துக்கு ஏந்து கொடுத்த பையன் வர. அக்கற பையன். இதுக்கு இது வருது. படுக்க பாயிலால பாடி கேனா பூனா. இருமா கேனா பூனானா என்ன அர்த்தம்? என்ன கேனா பூனாங்கற? கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கணும் அர்த்தம். அப்ப நீங்க நல்ல சுறுசுறுப்பா இருக்கீங்க நான் நோனானே. அப்ப நான் வந்து பொம்பளை இல்ல நான் தவறா பேச மாட்டேன் உங்க. ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கற பொண்ணே இல்லடா. யாரு? கவரிமான் கூட ஒரு மயிர் உந்தா செத்து போயிருமா. என்ன யாராவது மயிர்னு சொன்னா உடனே செத்து போயிருவேன். ஐயோ அதோட ரோசனா இல்ல. உன்னை நான் மயிர்னு சொன்னா நீ நோத்தாலுமான்னு கேப்பேன். அதனால உன்னை நான் எழுத்தே பேச மாட்டேன். பேசிதான் மாறு. வேணாம் ஏன் சும்மா நடக்கிற ஓனன்னா தவுச்சருக்குள்ள விட்டு ஆட்ட. சரி விடு நான் பாட்டுல எஞ்சாரு ஓ வேலை நீ பாரு. ஆனா ஏன் வேலை நான் பாக்குறேன் பாரு. என்ன வேலை? உங்களாட்டி எந்த ஆம்பளையா நிம்மதியா இருக்கானே என்ன நிம்மதி இல்லாம நாங்க நிம்மதி இல்லாம திருற காரணமே உங்க மாதிரி லேடிஸ் தான். நாங்க நிம்மதி இல்லாத காரணமே உன்னை மாதிரி ஆம்பளை லேடிஸ்னால தான் எங்க ஆம்பளை உள்ள அம்பட்டு திருச்சி போய் திருறேன். எந்த நேரம் பார்த்தாலும் தண்ணியை போட்டு நடு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்க என்னால நொந்து போறோம். ஏமா தண்ணியை போட்ட முடியாது. தண்ணி போட யாரு காரணம்? நீங்க தான் காரணம். வேலைக்கு போடுவாங்க வர்ற பிரச்சனை வாங்குங்க உட்காருங்க பாலை சாப்பிடுங்க பாலத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க மரியாதை. வர்ற புருஷே போன மாதிரியே வந்தா பரவாயில்ல. வரையில அம்மாளா வாடியவ வாடி அப்படின்னா விளக்கமா இருங்க ஐமா தான் நாங்க நிப்போம். அப்படி இல்ல அப்படி வரையில பொண்டாட்டி சுதாரிப்பா எப்படி இருக்கணும்? சுதாரிப்பா இருக்காளா இல்லையா அப்படின்னு பாக்குது. எப்படின்னா பொண்டாட்டி கொஞ்சம் சுதாரிப்பா இருக்காளா அப்படின்னு வர்றது. அதனால ஆம்பளை குடிக்கிறவனா கெட்டு போன குடும்பத்தையே கெடுக்கிறான். எந்த நேரம் தாலி கட்டி வீட்டு கூட்டி வரல பாட்டு போட மைச்சர் இருக்காரு. என்னன்னு மணமகளே வா மாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா குணமகளே நீ குருண மருந்து கொடுத்து நீயும் கொள்ளவா. நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா மண்டைய போட்டுது இல்லைன்னா தனியா போயிடுது. அடி எடுத்து வச்சு எந்த பொம்பளை எந்த குடும்பம் நல்லா இருக்கு? நான் அடி எடுத்து வச்சேனா மறுபடி நீ என் பின்னால வரணும். இல்ல அன்னைக்கே உனக்கு ஜாவு. நீ எடுத்து வைக்கிறே அதோட ஒண்ணு குடும்பம் பிரிஞ்சிருது. இல்லைன்னா மாமியா தனியா போயிடுது. இடையில ஆம்பளை மாத்திக்கிட்டு தித்திரிக்கிறேன்.
அங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டு பேச முடியாது இங்கிட்டு பேசினா பொண்டாட்டி பக்கம் பேசணும்னு சொல்லுவா தாய் தாய் பக்கம் பேசினா அதிசயமா நோத்தால கண்டுக்கிட்டேன் நோத்தால அங்கிட்டு பேசு இதெல்லாம் தாங்க முடியாம தான் என் பங்காளிய பிராந்திய போட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க நான் போய் வீடு வீடா தேடுறேன் ஊரு ஊரா தேடுறேன் அம்மா கடைக்கு கடை தேடுறையா இந்த குடியார பையன் எங்கன்னு ஒரு வாரத்தை இந்த வீட்டுக்கு வரா எங்களெல்லாம் குடியார பையன் சொல்லாத அவங்களாம் மது பிரியர்கள் மரியாதையாவா அம்மா குடிகாரங்கன்னு சொன்னா கோவம் வரும் அம்மா குடியாரன் சொன்னா அம்மா கோவம் வரும் உங்களை யாராவது வீட்டுல கேட்டு வர்றாங்க அந்த குடியார பையன் அங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லப்படாது அப்ப நாங்க என்ன பண்ணணும் அவங்கள சேர்க்காதீங்க அவங்க மது பிரியர் அங்க பிரியமான கடையில இருக்காரு பாருங்கள் என் கணவர் மது பிரியர் பிரியமான கடைக்கு மது அருந்து செல்கிறார் மது எவ்வளவு தமிழ்ல சுத்தமாக அவ்வளவு பேர் பாருங்கள் அமருங்கள் அமருங்கள் வீட்டுக்காரர் எனது கணவர் வீட்டுக்காரர் இல்ல எனது கணவர் மது அருந்து செல்கிறார் சென்றிருக்கிறார் நீங்க அப்படி சொல்லுவீங்களாங்க அப்படி சொல்லாத அப்பெல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷன் தூங்கிக்கிட்டு 4 மணியே போல எந்திரிச்சு காலில் தொட்டு கும்பிடுங்க கணவனே கண்கண்ட தெய்வம் ஆத்தாடி இப்ப நீங்க அப்படியா இருக்க புருஷன் தூங்குறா எட்டி மிதிக்கிற முண்டை போய் படுத்தே கிடக்க அந்த நேரம் பாரு அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கேக்குறேன் புருஷன் பேர் என்னன்னு கேக்குறேன் அந்த அம்மா சொல்ல மாட்டேங்க கணவன் சொல்லக்கூடாது மேல இருந்து விழுகும்ல மேல இருந்து விழுகும்ல என்னது பேர் சொல்ல மாட்டேங்க அவங்க வீட்டுக்காரர் வேற மேல இருந்து விழுகும்ல சொல்லிட்டு கோயில காமிக்குது அவங்க வீட்டுக்காரர் வேற கோயில்ல மலைச்சாமியா மலைச்சாமியா மேல இருந்து விழுகும்ல இப்படி கோயில காக்கு மலைச்சாமியா நல்லவேளை நான் கோயில ஆனா உனைட்ட கேட்டா புருஷன் பேரு அசால்ட்டா சொல்லுவேன் குமாரா அந்த திருட முண்டை அந்த முண்டை அந்த கங்கராஜோட போயிருக்கேன் திருடன் ஜாகாம திருடன் அப்படின்னு ஆமா நீங்க அப்படி சொல்றீங்க அப்ப உள்ள பெண்கள் அப்படி இருந்தாங்க இப்ப நீங்க அப்படி அங்க இருக்க வைக்கிறீங்க ரொம்ப குத்து விளக்கு பத்த வச்சின்னு வச்சுக்க ஊரே எரியும் அவ்வளவு பரவசம் அன்னைக்கெல்லாம் பத்த வச்சா ஒரு வைக்க போறே எரிஞ்சிருச்சு அதனால உனைட்ட நம்ம பார்த்துதான் நடந்துக்கிறேன் பத்திரினா பெய்யும்னா பெய்யுமியா ஆமா ஆமா பேயும் ஒண்ணுக்கு தான் பேயும் அதுவும் வர மாட்டேங்குது வேர்வைக்கு அது கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருக்கு நேரம் அதனால உன் பொழப்ப நீ பாருங்க என் பொழப்ப நான் பாக்குறேன் நீங்க அப்படி என்ன பொழப்ப பாக்குறீங்க நான் எந்த பழம் வர பண்றேன் ஓ திஸ் இஸ் எ ஃப்ரூட் இல்ல இலந்த பழம் வைக்கிறீங்க அது என்ன ஃப்ரூட்னா ஆமா ஃப்ரூட்னா பழம் இங்கிலீஷ்ல சொல்றீங்களா ஆமா ஃப்ரூட் ஃப்ரூட் அதே வரும் அதனால நீங்க இலந்த பழம் வைக்கிறீங்க ஆமா உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்பா இது செக்கச்சவந்த பழம் தினத்தை இனிக்க பழம் இது செக்கச்சவந்த பழம் நல்ல தினத்தை இனிக்க பழம் எனக்கு வரந்த பழம் எத்தனை பேருக்கு இந்த பழம் எடுத்து பாத்தியா எத்தனை பேருக்கு இந்த பழம் பாத்தியா எடுத்து பார்த்த பழமையிலே ஏமாத்தி பாத்தியா அம்மா நீ எழுந்த பழம் வைக்கிறீங்க நானா விதமா பேச கொடுத்துட்டு சாப்பிட்டு மட்டும் வைங்க புளியம்பழம் சொல்லுங்க இப்ப புளியம்பழம் அம்மா புளியம்பழம் அம்மா விட்டு புளியம்பழம் கொட்டை எடுத்த பழம் எங்க பழம் கோணலாக இருக்கும் பழம் அம்மா புளியம்பழம்னா கோணலாத்தான் இருக்கும் நீளமா அப்படி எடுத்துக்கிட்டா இருக்கேன் நீளமா நல்லா இருக்கும் கொட்டை எடுத்த பழம் நல்ல கோணலாக இருக்கும் பழம் இந்த மாடு காலைக்கு தெரியுது போல கொட்டை எடுத்த மாட்டுக்கு நம்ம தீனி ஓட முடியாது ஏன் நான் மேஞ்சது கட்டுத்தரைக்கு வந்துடுறேன் அம்மா உனக்கு ஊரே மேஞ்சாலும் கட்டுத்தரையில கரெக்டா இருக்கு பரவாயில்ல அப்புறம் என்ன அதுதான் நமக்கு முக்கியம் எங்க சுத்தி வீட்டுக்கு வந்துடும் தெருவோட போல அம்மா கொட்டை எடுத்த பழம் கோணலாக இருக்கும் பழம் கையில் பிடித்தால் வளவல் அன்றி இருக்கும் பழம் தாங்கள் பாட்டில் பிழை உள்ளது என்னம்மா அது என்ன கையில பிடிச்சா வளவல் நீங்க பழம் பிடிச்சிருக்கீங்களா இல்லையாம்மா சத்தியமா இல்ல மகமாய் மேல சத்தியமா பொய் சொல்லாதம்மா இந்த அக்கறை காளி மேல சத்தியமா குடும்பத்துல உள்ள பழத்தை பிடிக்கணுமா அதை எப்படி நான் முடிக்க இதுதான் புளிய பழம் வச்சுக்கம்மா ஒரு உதாரணத்துக்கு எங்க பழத்தை பிடிமா பாப்போம் அப்படி சொல்லப்படாம பழத்தை பிடிக்கிற நைவு இருக்குமா எப்படி அதாவது கொட்டை எடுத்த பழம் கோணலா இருக்கும் பழம் கையில் பிடித்தால் வளவலன்று இருக்கும் பழம் பொந்தை கண்டால் லொபக்கன்று போகும் பழம் அது என்ன லொபக்கன்று பழம் பிடிக்கல இப்ப லொபக்க புளிய பழம் அதான் சொல்றேன் நீங்கள் பழம் வைக்கிறீங்க நானும் பழம் வைக்கிறேன் ஆடுனா ஆடுவீங்க பாடுனா பாடுங்க அடி சிவி சிறுக்கருத்து சிங்காரி பொட்டு வைத்து சிறுக்கடுத்து சிங்கார பொட்டு வச்சு
பத்தியா வாமா வாமா நீ ஒரு தடவை வாமா வாமா நீ ஓயாம வாமா நீ ஒரு தடவை ஓயாம வாமா 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 நீ வாமா வாமா எங்க இருந்து அண்ணே யாரு இங்க வைக்கிறது புளிய பழம் அவங்க வைக்கிறது இழந்த பழம் ரெண்டு பழத்தை திண்டாலும் தண்ணி தவிக்கும்ல அதுக்கு தான் தண்ணி கொண்டு வந்தேன் நான் தண்ணி வியாபாரம் கழுவிக்கிறதுக்கு உங்களுக்கு தண்ணியை தர அவங்களுக்கு டேய் அவனை புறாக்கி என்னப்பா சொன்ன தண்ணியே தண்ணியே வாங்க தண்ணியே தண்ணி குடிக்கிறது அப்ப எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த என்ன அண்ணே சொறி புடுங்க புரியுதா நீங்களே தருவீங்களா எடுத்து வைக்கிறது நான் தானே என்னடா என்ன மாட்டி விட்டு போயிட்டேன் நழுவுனா எடுத்து வைக்கணும்ல நீங்க எடுத்து வைப்பீங்க அப்புறம் இல்ல அவ என்ன வரா கூட்டணி போட்டு அடிக்கிறீங்க சொருகுறேன்னு சொன்னீல சொருகு அதே பரப்பிட்டா பையன் நீ சொருகுடா அவனுக்கு தண்ணியே தானே உங்களுக்கு பழம் தர்றேன் இது ரொம்ப சின்னமா இருக்கு இந்த பழம் எனக்கு வேணாம் சின்னமா இருக்கு சின்னதா இருக்கா நான் போய் நேந்திரம் பழம் வாங்கிட்டு அது ரொம்ப பெருசா இருந்தா நீ சிரமப்படுவ அப்ப உங்ககிட்ட இருக்கா பழம் கர்மம் அது எந்த நேரம் இப்படி அண்ணே தங்கராஜன் உங்ககிட்ட இல்ல இளம்பாத பழம் டேய் வாடா என்ன மாட்டிட்டு போ மாட்டினா உனக்கு அவரே தானே மாற்ற இல்ல ஐயா டேய் வாடா என்ன அந்த அளவு பயந்தால் மனசுடா எங்க அண்ணன் பெரிய சூரா மயிரை பிடிக்க விடுவா வர சொல்லு புடி கயிறா திருச்சு விட்டுருவா பத்தியா ரெண்டு பையில ஒரு பொம்பளை சமாளிக்கிறான் பத்தியா ஆளு என்ன மிரட்டியா சப்பாத்தி போடுவா சப்பாத்தி கட்ட நல்லா இருக்குய்யா போட்டுக்கிட்டு அப்ப சொன்னா சூரிய முடிச்சுக்கிட்டேன் ரவுடிய கூப்பிட்டு வந்துருப்போம் 2 பேர் போடு அக்கா அக்கா மச்சான் உங்களுக்கு மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வர சொன்னாரு போன் பண்ணிட்டாரோ போன் பண்ணாருக்கா புள்ளையே புள்ள எல்லாம் தூங்குதான் மாவு வாங்கிட்டு உங்களை வேகமா வர சொன்னாரு கல்ல கொண்டு நீங்க போங்க கல்லோட கூட மாமா ஊத்திடுவாரா கிரைண்டர் கல்ல கொண்டுகிட்டு போங்க காத்திராஜா ரெடியா இருக்காரு ஆட்டுறதுக்கு அண்ணே கார்த்திக் அண்ணே இத்தனை நாள் வந்து அந்த டான்சர்ல இன்னைக்கு தாண்டா நான் உங்களை பெருமாள் பயந்து சாகுறானடா இத்தனை நாள் எல்லா டான்ஸும் ஏறி அச்சுமில்லாம லொப்ப பையல பொம்பளை என்ன நொட்டி போடுவேன் முடிஞ்சா மட்டும் உடைச்சாலும் மம்பட்டி பிடிக்காத ஆகும் அப்பையும் விட மாட்டேன் போடு போடு ஆளை பார்த்து ஏறி அடிக்கிறியா சும்மா விட்டு சும்மா போடு போடு
ஆனா உன்னெல்லாம் புரிஞ்சே வச்சிருக்க மாட்டேன். ஏடா அவன் எங்க இருக்கான்? அவன் வெளிநாட்டுல இருக்கேன். அப்பன்னு இங்க இருந்தா கொண்டிருப்பியா அவனை? வெளிநாட்டுலயா? சிங்கப்பூர்லயா? அவன் இனிமே வரவே கூடாது. வரமாட்டாவே. பணம் நான் கட்டுறேன். சரி அவன் அங்கேயே இருக்கட்டும். ஏ சரி வந்தாலும் நமக்கு இடைஞ்சல். அவன் வரவே சிங்காடியா சிரிச்சா நெத்தியாடியா நான் இருக்கேன்ல அழகு பெத்த பிள்ளை 2 பேரையும் அடிச்சுக்கிறீங்க. அப்படியா பாடுங்க. நான் கோபக்கார பிள்ளை. எப்ப பேண்ட ஒழிஞ்சு என்னைக்கு மொட்டை குண்டியோட வரப்போறது அதோட நாடகத்தை நிப்பாட்டிடுவா. உன்னை எதுக்கு கூட்டி வந்தேன்? எனக்கு ஒரு துணைக்கு நின்றானா அடிச்சுக்கிட்டு இருக்க. கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன். மாமா சமைச்சு வச்சா கொதிக்கிறியா கொதிக்கிறியா குக்கரில் கொதிக்கிறே துடிக்கிறியா துடிக்கிறிய குழம்புல துடிக்கிறே. கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன். மாமா சும்மா விட்டு இந்த பொம்பளைய கட்டி பிடிக்கிறது வரும்போது என்ன சொன்னேன்? இன்னைக்கு வர்ற பொம்பளை நல்ல பொம்பளைடா, கட்டி பிடிச்சாலும் ஒன்னும் சொல்லாது. நீ நல்லா கட்டி ஒன்னும் சொல்லாலும் பேச்சு சொன்னேன். சும்மா இருக்காங்க. நீ சொன்னதெல்லாம் சரி. கட்டி எல்லாம் பிடிச்சா இடம் தெரியாம தொடையில போட்டு குத்துறான். நீ என்ன சொல்லி ஏமாத்தி தொடையில குத்தாதடா. லூசு பையல வரலான்னு சொல்லியிருப்பேன் நானும். சரி 2 குத்து குத்திக்க. தொடையில குத்த வேணான்னு சொல்லு. 2 குத்து குத்திட்டு அவங்கள காரணம் என்ன? உங்க பெருமை நான் வெளியில சொல்லு. ஏன் அழுகுற? நல்லா பேசுறா. இவங்க என்னன்னு அவங்க இருந்தாலும் உன் பெருமை இந்த ஏரியாவில் சொல்லலை. சொல்லுங்க. மனது ஆறாது. சரி சொல்லு மைக்கு சொல்லு. அவங்க என்ன அவங்க என்னன்னு அவங்கள காட்டலையா உனக்கு சூப்பர்னு. ஆமாயா ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல போறாங்க. உனக்கு அப்ராஜுக்கு ஒண்ணு. இந்த பெருமை எல்லாம் சொல்ல போறேன். நான் ரொம்ப இதா இருக்கேன். ஏய் உனக்கு அப்ராஜ் மாமாக்கு ஒண்ணா இருக்குடா. கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு ஆடுறா. சரி சரி ஆடு ஆடு. ஓகோ வருஷம் ஃபுல்லா. சரி சரி நீ ஒரு ஆடு ஆடு. பாக்கு வெத்தல மாத்தணும் விஜயா பிள்ளைய தத்தக்கு துஞ்சுக்கும். டேய் அது என்ன விஜயா பிள்ளை தஞ்சக்கு புஞ்சக்கு? பாக்கு வெத்தலை மாத்தி விஜயா பிள்ளைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டா தத்தக்கு புத்துக்கு நண்டு துப்பணும். துப்பணும் நான் சொல்ல வந்தேன். டேய் வேற ஏதோ சொல்ல வந்தேன். பாதிக்காத பாடு. வந்து தொட்டுட்டு வாழ போறா. தொட்டு நக்கி. என்னடா நீ இருக்க வெறிய பார்த்தா என்னையும் குண்டி அடி. டேய் என்னடா அது? நல்ல வேலை. ஆனா டேய் நானும் எத்தனை பார்த்துருக்கேன்னா ஒன்னே பார்த்து பயந்த பொம்பளை இந்த ஒரு பொம்பளை. பயப்படா. கருப்ப பைய கட்டி வீட்டுல வச்சிருக்கேன். கருப்பு பை நம்மளுக்கு அதுக்கு நமக்கு கீழே உள்ள சுருக்கு பை தான் தேவை. அதுதான் சுருக்கு பையில கருப்பு பையில அதனாலதான். பாடு பாடு. நல்ல எந்த பாட்டு பாட ஆரம்பிச்சு சுத்தமா கரண்ட் வச்சுடா. நல்ல
கொலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமம் விட்ட பாரும். அது அவங்க பாடுனது வாத்தியார. இப்ப நான் பாடுறேன் பாருங்க. கொலாக்காயுது நேரம் நல்ல நேரம் குஞ்சில் பாயுது. டேய் டேய் நல்ல பாட்டு கேட்டுட்டேன். சரி ஆமா நல்ல பாட்டு உங்களுக்கு சரியா ராத்திரி அம்மா தூக்கம் வந்தடி சும்மா அச்சா அச்சா பொச்ச கக்கடி. டேய் அச்சா அச்சா பச்சை கிளிங்க உனக்கு வேற மாதிரி கேட்டுருமா நல்ல வேலை அப்படிலாம் அதை கேட்கணும். பிடிச்சுக்குள்ள வச்சிருக்கு எல்லாமே அந்த புள்ள பிரிச்சு அக்கிலத்தல மாத்தணும் பார்வதி ரோபவா ஆட தெரிஞ்சு ஆடி டேய் ரோபா தெரியல என்னன்னு அக்கிலத்தல ஏய் மைக் தாடத கூட கையை பிடிச்சிருக்கு. மேல உட்காந்து நீ தானே மேல உட்காந்துருக்க நீ ஏன் அழுகிற? வாயா டேய் அவருக்கு இருந்துட்டு பிடிச்ச பா கார்த்தி பா அவர் கீழே நீ ஏன் அழுத? கொட்டியே பிடிச்சிருக்கிறேன் தம்பி நீ விளையாடு என்ன இல்லடா கொரியலா குரங்கு. ஏய் வரது ஏய் வாயா அடி மாசம் கத்தடிக்க அடி கத்தடிக்க மானே மாங்குயில். இனிமே சொல்லுவேன் ரொம்ப அங்கே இருக்கா எண்ணெய் போட்டுக்கிட்டு என்னடா அங்கே கட்டி பிடிச்ச இடத்துல எண்ணெயும் கட்டி பிடிச்சி அடிக்கிறேன். என்னடா ஆனா அந்த பொட்டி பால் எடுத்து கொடுமா. செஞ்சு செஞ்சு இப்படி செய்யாத மாதிரி இருக்கிறானே. ஏன் பாப்பா அவன் தான் மேடை ஏறின அந்த பொட்டி பால் எடுத்து கொடுத்தா வாங்கி இவன் எதுக்கும் தண்ணி கூட வராது. அதுக்கு இதுக்கும் எந்த இதுக்கும் செய்யாத மாதிரியே நிற்கிறான் பாரு. எப்ப பாரு செஞ்சு செஞ்சு இப்படி இப்படி நிக்கிறாடா. அதுதான் நேக்கு சங்கத்துல கூப்பிட்டு கேட்டாலும் இப்படிதான் நிக்கிறாங்க. நான் செய்யவே இல்லைன்னு எதுவுமே செய்யலாம். அது எங்க அக்கா எங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. யாரை நக்கி போயிட்டாங்க போங்க. எங்க பெரிய அக்கா போய் யாராவது அப்படி பண்ணுவாங்களடா? அப்பதான் வெளியில இருக்கவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. இல்லைன்னா உன்னை வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்க சந்தேகப்பட மாட்டாங்களா? இல்லைன்னா அவனை சரி, வச்சிருக்கோம். அவங்க வீட்டுல கேட்டானா ஏன்டா தங்கச்சியை போய் இப்படி கட்டி பிடிக்கலாம்னு கேட்டா இந்த புள்ள போய் ரிப்போர்ட் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவேன்? இதுக்கு என் வீட்டுல வந்து இல்லம்மா வீட்டுல வந்து கேட்டானா தங்கச்சியை போய் இப்படி கட்டி பிடிக்கலாம் என்ன சொல்லுவேன்? கேளு, நாக்க போடு. ஏன்னா செய்வா? அது என் தங்கச்சி நானும் கட்டி தம்பி அண்ணன் நோத்தாளக்குன்னு கேட்கறான். ஊராட்சி வீட்டுல தலைவர் வீட்டுல சாப்பாடு தான் அப்படி போட்டாங்கடா. வேற எந்த நேரத்துல வேணாலும் பேசு. பொம்பளைக்கு அடிக்கும் போது ஏதோ பொலம் சொல்லிடுவேன். உதுரு மதுருடா. ஆனா எப்படா பொம்பளைக்கா இப்படி மாறுற? உள்ள சொன்னா நம்ம நீந்தாண்டா. ஓ தம்பி நீ நடிக்க வேணாம், உள்ள போ உள்ள போ.
உள்ள போச்சு நீ நீ போடா ஏய் இங்க எல்லாருக்கும் தெரியும் நீ போடா நீங்களே பண்ணுங்க நான் போறேன் நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன் அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன் பாட்டு படிக்க மாட்டேன்டா என்ன பாட்டு படிக்க போறோம்னு தெரியலடா வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில ஆடின மாதிரி இருந்துச்சு அந்த அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் இப்படி அண்ணே சரி 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 அண்ணே வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது அது எப்படா செய்யறதா செஞ்சு ஒண்ணுமே தெரியாம சரி பாப்பா நான் பாட்டு படிக்கிறேன் சரி சரி நான் பாட்டு படிக்கிறேன் வண்டியில் பாடு தெரிஞ்சே பெருசாக்கிட்டா சரி நான் பாட்டு படிக்கிறேன் பாப்பா வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு வண்டியில நெல்லு பாரு சிலை திறக்க போறாங்க இப்ப பட்டுக்கோட்டையில் சிலை திறக்கிறாங்க இப்ப நான் லூசான் நீ லூசான்னு தெரியலடா எனக்கு மச்சாமி சேவி சருவா பலே பலே சூப்பரியா நல்லா இருக்கியா ஏய் அந்த பையனோட நான் ஆட மாட்டேன் நீ இருக்கையில் எனக்கு என்ன வா நான் சந்தேகப்படல வாடா ஏ குயிலே நீ புக்கு ரயில அந்த பாட்டுக்கும் அவங்க வாசிக்கிறாங்க பாரு குயிலே ये भागान ये आलमरो அரை மணி நேரம் நாடகம் லீவ் விட போறோம் அவங்க எல்லாம் டீ சாப்பிட போறாங்க உச்சா போயிட்டு சொல்லியா இல்ல உச்சா போனாலும் அவங்க வர மாட்டாங்க இங்கே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஏது என்ன ஆச்சு இவங்க என்ன பண்றாங்க என்ன பாட்டுறா படிச்சேன் முடிஞ்சு முடிஞ்சு 5 நிமிஷம் அதுதான் எங்களை போடக்கூடாது நல்லா ஆடுங்க நல்லா பாருங்க சொன்ன மாதிரி கதை முக்கியம் ஏன்னா நம்ம விடிகிற ஒரு ஆள் வரல எந்த வேலை நம்ம பேர் வாங்கலாம் உங்களை காதல் பண்ண என் காதல் எப்படி காது தெரியுமா பண்ணிடுமா அவ்வளவு நீளமாவா பிடார் மடார் ஒரு நாளைக்கு 2 தடவையா காங்கட்டு போடுறது சிங்கிளி மங்கிலி அப்படினா
இரவுல ஒண்ணு பகல்ல ஒரு ஓட்டம். பர்மா இது வருமா? இப்ப என்ன சொல்றா தெரியுமா? இத சொன்னா நீயே அவனை தூக்கி மிதிப்ப. அப்படி என்ன? உன்னால முடியலன்னா நோத்தால அனுப்பி. என்னால அக்கா சொன்னதுக்கெல்லாம் ஆமா போட்டேன். இவங்க என்ன சரியில்லையா? இவங்க காலையில வாத்தா சூப்பர் நினைக்கிறியா? நான் சொல்லல, அவன் அப்படி சொல்றேன். உன்ட காசு வாங்கின காசு 1100 ரூபா வேணா தந்துடுறேன். ஆனால் மாட்டிலாம் விடாத. கொடுத்துறியாப்ப? தந்துடுறேன்டா. உள்ள வந்தானே கொடுத்துருந்தேன். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால உங்களை காதல் பண்ணாண்டீங்க. அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தா உன்னை கண்டு சிகப்பா. அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே எப்போது மாறாத என்னால் நான் பார்க்க போவே. அத்திப்பழம் சிகப்பா இந்த அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தே. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தே. குத்து விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணீர் தந்தா. உத்தரவு போட்டு விடு உத்தரவு போட்டு விடு யோசிக்க நேரம் இல்லை. ஒத்திகையே பார்த்து புட்டா தூக்கமே அடி அத்திரமில்லை அவசரமில்லை உலகில் இருக்கு விருந்து. அடி உலகில் இருக்கு விருந்து. அத்திப்பழ சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு சிகப்பா. தொகை முழம்பல்ல சந்தனமா சொல்லு மொழி என்ன மந்திரமா நெஞ்ச துடிக்குது ரெக்கை அடிக்குது உங்கள் விழியல எந்திரமா. காத்திருந்தே காத்திருந்தே கண்ணிகளை எட்டுமே ஊத்திருந்தே ஊதிருந்தே உதவி எட்டுமே. அது சாமந்தி பூவே சமஞ்ச பூவே சாமத்தில் இருக்கு சங்கதி. நம்ம சாமத்தில் இருக்கு சங்கதி.